2018 சென்னையில் ஒரு ஹாஸ்டலில் தங்கி நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த ஹாஸ்டலில் தொடர்ச்சியாக ஒரு 5-6 மொபைல் வந்து வரிசையாக காணாமல் போயிட்டே இருந்துச்சு. எடுத்தது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. ஆல்ரெடி நான் ஒரு 2-3 மொபைல் வேறு தொலைச்சிருந்தேன். அந்த டயத்தில் நான் புதுசாக ஒரு மொபைல் வேறு எடுத்திருந்தேன். ஸோ இந்த மொபைலை எப்படியாச்சும் நம்ம பாதுகாத்துக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உன் மொபைலை நீ தான் வந்து பத்திரமா வச்சுக்கணும், உன் பொருளை நீ தான் பாதுகாத்துக்கணும், இல்லைன்னா அது உன்னோட அஜாக்கிரதையினால விட்டது, நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, கேஸ் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த தடவை இந்த மொபைலை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மொபைல் வாங்கின கையோட நேராக போயிட்டு ஒரு உண்டியல் வாங்கி சார்ஜிங் கனெக்டரை வந்து அதோட கனெக்ட் பண்ணிட்டு டோன்ட் டச் மை ஃபோனை ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு அமுக்கு போட்டு பூட்டிட்டேன். யாருன்னா வந்து டச் பண்ணாங்கன்னா அலாரம் அடிக்கிற மாதிரி சிஸ்டம் தான் இது. ஸோ இதை செட் பண்ணதுக்கப்புறம் நைட்டு வந்து யாருன்னா டச் பண்ணாங்கன்னா அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அதனால நேராக போயிட்டு ஒரு ப்ளூடூத் வாங்கி டிவைஸ் அதோட கனெக்ட் பண்ணிட்டு என் காதில் மட்டும் படுத்துட்டேன். ஸோ இந்த தடவை அலாரம் அடித்தா எனக்கு மட்டும் கேட்குற மாதிரி செட் பண்ணிட்டேன். இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.